சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பிலால் பிரியாணி கடையில் ஷவர்மா சாப்பிட்ட 20க்கும் அதிகமானோருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. புகார்களின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த பிரியாணி கடைக்கு பூட்டு போட்டு சென்றனர். 30ஆம் தேதி நைட்டு பிலால் பிரியாணி ஹோட்டலில் நைட்டு சாப்பிட்டோம். நைட்டு நல்லா இருந்தது. மறுநாள் காலையில் 3 மணிக்கெல்லாம் பயங்கர பெயின், வயிறு வலி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம். கேகேஆர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அங்கே ஒரு டிப்ஸு போட்டாங்க. போகும்போது நடந்து போனால் வரும்போதும் வாயில் நுர தள்ளி அந்த மாதிரி ஆகி போச்சு. சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையம் எதிரே உள்ள பிலால் பிரியாணி கடையில் கடந்த 30ஆம் தேதி ஷவர்மா சாப்பிட்ட 20 பேருக்கு வாந்தி, பேதி, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நோன்பு திறப்புக்காக சாப்பிட்ட பலரும் உடல்நிலை பாதித்து ஒரே மருத்துவமனைக்கு சென்றபோதுதான் திருவல்லிக்கேணி பிலால் உணவகத்தில் இவர்கள் அனைவரும் உணவு உண்டு பாதிப்புக்கு உள்ளானது தெரிய வந்தது. நானும் அவங்கள்ட்ட அந்த பசங்கள்ட்டே விசாரிக்கிறப்ப நாங்க பீஃப் சவர்மா தான் சாப்பிட்டோம். அந்த பசங்க நோம்பு திறந்துட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. நோம்பு திறந்துட்டு ஒரு 7:30 மணி 8 மணிக்கு சாப்பிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுக்காரவங்க 1 மணி இருக்கும். 1 மணிக்கு நாங்க திடல் தொழுகை இங்க பெருநாள் திடல் தொழுகை வைப்போம். அங்க வேலையை முடிச்சுட்டு அங்க இந்த எங்க நாத்தர பையன் தான் வாங்கியிருக்கா. அது ஒரு மணி இருக்கும். சாப்பிட்டுட்டு வந்தாங்க. திருப்பி ஒரு 5 மணிக்கு லூஸ் மோஷன் ஆச்சு. திருப்பி தொழுதுட்டு எல்லாம் பெருநாள் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுல இருந்து நான் ஸ்டாப்பா போய்கிட்டே தான் இருக்கு. இதே பிலால் ஹோட்டல்ல சாப்பிட்டு அட்மிட் ஆன நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 12 to எங்க ஃபேமிலி எங்களை தவிர ஒரு 12 மெம்பர்ஸ் அங்கே அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் ஈவினிங்னு சொல்லிட்டு அப்பதான் எங்களுக்கே ஒரே ஷாக்கிங். அவங்களும் இதே சேம் ரீசன் தான் சொன்னாங்க. நாங்களும் பிலால் ஹோட்டல்ல இதே மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டோம். முதலில் 20 பேர் பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் பாதிப்புக்குள்ளாகி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது தெரிய வந்துள்ளது. புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரில் சோதனை செய்ய வந்தனர். ஆனால் கடை உரிமையாளர்கள் இல்லாததன் காரணமாக தற்காலிகமாக கடையை பூட்டு போட்டு சென்றனர். அவங்களோட போனுக்கு நாங்க தொடர்பு கொண்டு பார்த்தோம். அவங்க போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதனால நாங்க ட்ரிப்ளிகேன் இங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை இப்போதைக்கு நாங்க லாக் பண்ணி இருக்கிறோம். வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாம திரும்ப இந்த கடையை திறக்கக்கூடாது. ஏன்னா அந்த கான்டாக்ட் பர்சனை கடைக்காரங்களால கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்க லாக் பண்ணியிருக்கோம். இந்த லாக் பண்ணது எடுக்கிறதா இருந்ததுன்னா எங்ககிட்ட பர்மிஷன் வரணும். இது மேல லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. மக்களோட கம்ப்ளைண்ட்களை மக்களின் நலனை கருதி இந்த கடையை தற்காலிகமா நான் இப்ப பூட்டி வச்சிருக்கேன். இந்நிலையில் மவுண்ட் ரோடு பிலால் உணவகத்தில் உணவு உண்டவர்களில் 2 பாதிப்புக்குள்ளானதாக தகவல்கள் பரவிய நிலையில் தங்கள் உணவகத்தில் சுத்தமான முறையில் இறைச்சிகள் சமைக்கப்படுவதாகவும் இதுவரை எந்த புகாரும் வந்ததில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து கொள்ளலாம் என்றும் மவுண்ட் ரோடு பிலால் உணவகத்தினர் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.